1954ல மோகன் மீக்கின் என்ற நிறுவனத்தினால அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இத எந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம இத வந்து நல்லா சேல் பண்ணியிருக்காங்க. அதுதான் அதோட ஸ்ட்ராட்டஜியே. அதுதான் நான் இப்ப சொல்லப் போறேன். எந்த காசும் செலவு பண்ணாம அந்த ஓல்ட் மங்க் ரம் எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா மெயினான காரணம் ஓல்ட் மங்கோட தரம், சுவை, மலிவான விலை. இந்த 3ஐ வச்சு தான் அவங்க எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இந்த ஓல்ட் மங்க் இந்தியால மட்டும் இல்லங்க. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், ஜப்பான் இது போல கிட்டத்தட்ட 50 நாடுகள்ல இந்த ஓல்ட் மங்க் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால எல்லா மது பிரியர்கள் மத்தியிலயும் இந்த ஓல்ட் மங்க் அப்படின்னு சொன்னாலே, ஓகே மலிவான விலை, சரக்கும் நல்லா இருக்குடா அப்படின்ற மாரி நினைச்சுட்டு வாங்கிடுறாங்க. இதனால எந்த ஒரு காசுமே இந்த மார்க்கெட்டிங்காக இவங்க யூஸ் பண்ணவே இல்ல. விலை குறைவு அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? விலை குறைவு தான். அதனாலேயே மக்கள் வந்து அதிகமான ஆட்கள் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க, மது பிரியர்கள். இதனால எல்லா கண்ட்ரீஸுக்குமே மத்தவங்க ஒரு ஒரு வார்த்தைகள சொல்றாங்க இல்லையா? நான் நேத்தைக்கு குடிச்சிருந்தேன்ப்பா ஓல்டு மங்க். வேற யாரும் இல்ல இவன் தான். நேத்தைக்கே குடிச்சேன் ஓல்டு மங்க். ஆனா விலை கம்மியா இருக்குப்பா. அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா மத்தவங்க கிட்ட சொல்லி, சொல்லி, சொல்லியே நெறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது குடிச்சு பார்க்கும்போது, அதோட டேஸ்ட் எல்லாமே பார்க்கும்போது வேற லெவலுங்க. மொத்தத்துல ஓல்டு மங்க பத்தி சொல்லணும்னா, தரமான தயாரிப்பு, மிக குறைந்த விலை. இந்த 2 விஷயத்த வச்சு தான் இவங்க ஒட்டுமொத்த உலகத்தையுமே கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்காங்க. இதனால தான் எந்த ஒரு காசையுமே மார்க்கெட்டிங்க்கு செலவு செய்யாம இவங்க அதிகமான வருமானத்தை ஈட்டியும் வராங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா, நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கேள்விகள் கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. நான் அதுக்கான பதில உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல தரேன். பாய்.